செய்திகள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் வீடு, அவரது வீட்டு அருகே கட்டியுள்ள அப்பா பைத்தியசாமி கோயில், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம், முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் ஆகிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது. சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநரை சந்திக்க உள்ளோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆதரவு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை, ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் கோடை வெயில் நிவாரண முகாம். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் வீடு, அவரது வீட்டு அருகே கட்டியுள்ள அப்பா பைத்தியசாமி கோயில், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம், முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் ஆகிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவது அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் பல இடங்களுக்கு தொடர் மிரட்டல் விடுக்கப்படுவதால் பொதுமக்கள் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் ரங்கசாமி இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இம்மிரட்டல் இம்மாதத்தில் 2வது முறையாக வருகிறது. அவர் வீட்டிற்கு அருகே ரங்கசாமி கட்டியுள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் போலீசார் அங்கும் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல் பிரெஞ்சு தூதரகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இங்கும் ஒரே மாதத்தில் 2வது முறையாக மிரட்டல் வந்து சோதனை நடந்தது. இச்சூழலில் ஜிப்மர் மருத்துவமனைக்கும் மிரட்டல் வந்ததை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். ஜிப்மர் மருத்துவமனைக்கு 3வது முறையாக வெடிகுண்டல் மிரட்டல் வந்து சோதனை நடந்தது. போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய் உதவியுடன் மருத்துவமனை முழுவதும் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் மருத்துவமனைக்குள் மருத்துவர்கள், ஊழியர்கள், நோயாளிகள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அதேபோல் முல்லா வீதியில் உள்ள குப்தா பள்ளி வாசலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்து சோதனை நடந்தது. மேலும் புதுச்சேரியில் தொடர் வெடிகுண்டு மிரட்டலால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். திணறும் போலீஸ் பொதுமக்கள் தரப்பில் தொடர்ந்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை, முதல்வர் ரங்கசாமி வீடு, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், நட்சத்திர தங்கும் விடுதிகள், உணவகங்கள் என இம்மாதம் முழுக்க தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இதில் தீயணைப்பு துறையினருக்கு போனில் மிரட்டல் வரும் போலீசார் கைது செய்தனர். இதர இடங்களுக்கு இமெயிலில் தொடர்ந்து மிரட்டல் விடுபவரை பிடிக்க சைபர் கிரைம் போலீசார் முயற்சி எடுத்தனர். அதில் முடியாததால் மத்திய சைபர் கிரைமை நாடினர். எனினும் தொடர்ந்து மிரட்டல் வருபவரை பிடிக்க போலீசார் உரிய விரைவான நடவடிக்கை எடுக்காததால் தவிப்பிற்கு ஆளாகி உள்ளோம் என்றனர். பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன், மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது. சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநரை சந்திக்க உள்ளோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் ஊழல் தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு தரவுள்ளோம். அதற்காக காங்கிரஸ் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையில் லஞ்ச வழக்கில் தலைமை பொறியாளர் கைதாகி உள்ளார். தற்போது ஆமூர் சாலையில் பாலங்கள் 6க்கும் மேலே அமைக்கப்பட்டதால் தற்போது ஊழல் நடந்துள்ளது. அதேபோல் பொதுப்பணித்துறையில் நாமினேஷன் பணிகளிலும் ஊழல் நடந்துள்ளது. காவல்துறையிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. பாஜகவை சேர்ந்த உமாசங்கர் கோரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உள்ளார். அவர் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 22ஆம் தேதி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உமாசங்கரின் பெற்றோர் முதல்வர் ரங்கசாமியை 4 முறை சந்தித்தது பாதுகாப்பு தரக்கோரியும் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் 26ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். காவல்துறைக்கு அழுத்தம் தந்தது யார்? ஏன் அழுத்தம் தரப்பட்டது? காவல்துறை விசாரணை செய்யவில்லை என கேள்வி எழுப்புகிறது. உமாசங்கர் புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தால் கொலை சம்பவம் நடந்திருக்காது. இது திட்டமிட்ட படுகொலை. இதில் அரசியல் பின்னணி உள்ளது.
காவல்துறை முதல்வரிடம் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? சாமிப்பிள்ளை தோட்டத்தில் மதுபான பார் பிரச்சினை, குயில்தோப்பு பிரச்சினை, அமைச்சர் குடும்பத்து நில விவகாரம் ஆகியவை பிரச்சனையாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி போலீஸ் விசாரித்தால் நீதி கிடைக்காது. இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கொலையானவர் குடும்பத்தினரும் பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரும் கோரியுள்ளனர். இவ்வழக்கு விசாரணை முடிவடையாத நிலையில் எஸ்எஸ்பி கலைவாணன் இச்சம்பவத்தில் அரசியல் பின்னணி இல்லை என்கின்றார். இது அதிர்ச்சி தருகிறது. ஆளுங்கட்சி முக்கிய புள்ளிகள் தலையிட்டால் காவல்துறை கைகள் கட்டப்பட்டு உள்ளன. ரவுடிகளை வைத்து வழக்கை பூசி முழுக்க பார்க்கிறார்கள். இச்சூழல் இருந்தால் அரசியல் தலைவர்கள் யாரும் புதுச்சேரியில் நடமுட முடியாது. தற்போது கொலையான உமாசங்கரும் அவரது தந்தையுமான காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு சென்றவர்கள். அதேபோல் வில்லியனூரில் காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு சென்ற செந்தில்குமாரும் கொலையானவர். வேட்பாளர் அளவுக்கு வருவோர் கொலையாகும் சூழல் உள்ளது. பாஜகவில் இருப்போருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தால் எதிர்க்கட்சியினருக்கும் மக்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும்? முன்பு நடந்த செந்தில்குமார் கொலைக்கு காவல்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை பதவி விலக கோரினோம். இக்கொலைக்கு பொறுப்பேற்ற அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலக வேண்டும். போலீஸ் பாரபட்சமாக செயல்படுவதால் சிபிஐ விசாரணை தேவை. ஆளுநர் கைலாசநாதன் இதில் தலையிட்டு சிபிஐக்கு அனுப்ப வேண்டும். இது தொடர்பாக ஆளுநரை சந்திப்போம். குற்றவாளிக்கு அரசு துணை போகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நான் காலையில் சைக்கிளில் செல்கின்றேன். என்னை எவர் வெட்டுவார் என யாருக்கு தெரியும் என்றார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு முதலியார்பேட்டையில் சமூக சேவகர் மனோகர் என்கின்ற கர்ணா தலைமையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதனையடுத்து புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் அவர்களது படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் செல்வகுமார், மோகன், விக்ரமாதித்யன், கர்ணா, பிரவீன், ராம், சதீஷ் மற்றும் ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆதரவு போராட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் முனுசாமி முன்னிலை வகித்தார். போராட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள், ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஆதரவு போராட்டம் நடந்தது. இதில் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, சிவஞானம், இளங்கோவன், நமச்சிவாயம் மற்றும் தனியார் பள்ளி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் கோடை வெயில் நிவாரண முகாம். கோடைக்கால வெயிலை முன்னிட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மகளிரணி சார்பில் இன்று காலை 11:30 மணியளவில் பெரியார் நகர் பள்ளிவாசல் தெருவில் மக்கள் முதல்வர் அவர்களின் ஆசையுடன் மாநில பொதுச் செயலாளர் திரு NSJ ஜெயபால் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் வழிகாட்டுதலின்படி மாநில மகளிரணி தலைவி திருமதி ரேவதி பர்குணம் அவர்களின் ஒப்புதலோடு முன்னாள் சேர்மன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்
திரு சிவகாந்தன் அவர்கள் தலைமையில், தொகுதி தலைவர் திரு பாஸ்கர் முன்னிலையில், முன்னாள் அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா எம்எல்ஏ, மகளிர் ஆணையம் தலைவி மற்றும் பொது செயலாளர் திருமதி நாகஜோதி, முன்னாள் சேர்மன் மற்றும் மகளிர் மாநில பொருளாளர் திருமதி சுந்தரி, முன்னாள் கவுன்சிலர் மற்றும் மகளிர் மாநில செயலாளர் திருமதி அனந்தலட்சுமி, மகளிர் மாநில செயலாளர் திருமதி ஜமீலாபி, செயற்குழு உறுப்பினர் திருமதி சுசீலா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, முந்திரிப்பழம் மற்றும் வெள்ளரிக்காய் வழங்கி சிறப்பித்தனர். விழா ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மகளிரணி தலைவி திருமதி வள்ளி மற்றும் பொது செயலாளர் திருமதி அந்துவானோ மேரி மற்றும் துணைத் தலைவி திருமதி தேவநிதி ஆகியோர், தொகுதி நிர்வாகிகள், பொது செயலாளர் திரு சந்துரு, செயலாளர் திரு சவுந்தர், திரு சத்யன், பொருளாளர் திரு குவைத் குமார், துணைத் தலைவர் திரு மிச்சேல், இணை செயலாளர்கள் திரு ரவி, திரு தட்சிணாமூர்த்தி, திரு ராக், மாநில தொண்டரணி இணை செயலாளர் திரு கௌதம், கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் திரு டாக்டர் கணபதி, கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் திரு பிரபுகுமார், செயற்குழு உறுப்பினர் திரு கணேசன், தொகுதி தொண்டரணி தலைவர் திரு ஹென்றி ஜேக்கப், பொது செயலாளர் திரு ரமேஷ், தொகுதி இளைஞரணி தலைவர் திரு கார்த்திகேயன், துணைத் தலைவர் திரு வீரபாண்டியன், செயலாளர்கள் திரு அரவிந்தன், திரு கிஷோர்குமார், இணை செயலாளர் திரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றும் நிர்வாகிகள் திரு காதர் அலி, திரு மணி, திரு வெங்கட்ராஜ் மற்றும் உறுப்பினர்கள் திரு ரவி, திரு மாதவன், ஜான் மற்றும் தினேஷ், தருண் பிரான்சிஸ், விக்கி அசோக், பாபு கதிர், சதீஷ் ராம், தீபன் கோபி ஆகியோர் நெல்லித்தோப்பு மகளிர் அணியுடன் இணைந்து மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்தனர். புதுச்சேரி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உப்பளம் பகுதியில் உள்ள 5 மசூதிகளில் பணிபுரிந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிதி உதவி காசோலைகளை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக தொகுதி அலுவலகத்தில் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு இமாலுக்கும் ரூபாய் 10,000 மதிப்பிலான காசோலைகளும், ஒவ்வொரு மோசினுக்கும் ரூபாய் 5,000 மதிப்பிலான காசோலைகளும் வழங்கப்பட்டன. மொத்தமாக 10 பயனாளிகள் இத்தொகையை காசோலியாக பெற்றனர். இத்தொடர்பாக பேசிய உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், மத நல்லிணக்கத்துடன் இன்று போல் ஒற்றுமையாக இருப்போம், சமூக ஒற்றுமையும் சகோதரத்துவத்துடன் வாழ்வோம் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பயன்பெற்ற பள்ளி வாசல்கள் நிர்வாக குழு குப்தா பள்ளி, டிஜாமியா மஸ்ஜித், மஹஸ்மத்யா மசூதி, மஃபஹத்யா மசூதி, அஷமத்யா பள்ளி, மீரா பள்ளி மசூதி ஆகுமுடம் தொகுதி துறை செயலாளர் நிசார், கிளை செயலர்கள் அன்வர், பாபு ரஹ்மான், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு உலக நாடுகளும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் இந்த வேளையில் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பதிவுகள் போட்டு வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி பாஜக நகர மாவட்ட தலைவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். பாஜக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில ஐடி நிர்வாக பிரவீன்குமார் ஆகியோர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அந்த மனுவில் காஷ்மீரின் பகல்கமில் உள்ள பள்ளத்தாக்கில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட தீவிரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய பயங்கர தாக்குதலில் பலர் உயிரிழந்து பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பல உலக நாடுகள் உள்ளிட்ட உலக சமுதாயம் இந்தியாவின் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உள்ளதாகவும், மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் தாண்டி பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தும் உயிரிழந்தோருக்கு அஞ்சலியும் செலுத்தி வருவது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளையும் இந்த வகை தீவிரவாத செயல்களை கடுமையாக எதிர்த்தும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் விரைவில் கொண்டு வர வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதிக்கும் நோக்கத்துடன் இதனை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டுமென்ற தீய ஊந்துதலோடும் சில நபர்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றனர். அவர்கள் மயிலாடுதுறையை சார்ந்த அரசு கல்லூரி பேராசிரியர் செந்தில்குமார், புதுச்சேரி யூத் காங்கிரஸ் உறுப்பினரான துரைராஜ், குத்புதீன், சாதிக் பாஷா, சகுல் அமித் ஜெயரஜ் என்ற ஆகியோர் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகத்தின் மூலம் உள்நாட்டில் வெறுப்பு பரப்பும் மக்கள் குழுக்களை தவறாக வழிநடத்தும், இந்தியாவின் ஒருமைப்பாடு, முழுமை பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு தீங்கிழைக்கும் வகையிலும் திட்டமிட்டு தீவிரவாதத்திற்கும் ஆதரவளிக்கும் வகையிலும் சில பதிவுகள் செய்து கொண்டுள்ளனர். எனவே இவர்கள் மீது FIR பதிவு செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் வீடு, அவரது வீட்டு அருகே கட்டியுள்ள அப்பா பைத்தியசாமி கோயில், ஜிப்மர் மருத்துவமனை, பிரெஞ்சு தூதரகம், முல்லா வீதியில் உள்ள பள்ளிவாசல் ஆகிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். பாஜக பிரமுகர் கொலையில் அரசியல் பின்னணி உள்ளது.
சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க கோரி ஆளுநரை சந்திக்க உள்ளோம் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆதரவு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோக மாய லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் கோடை வெயில் நிவாரண முகாம்